350 கோடி இருந்தால் என் லைஃப் செட்டில்டு. விக்னேஷ் சிவன் ரீசெண்டாக ஒரு பேட்டியில் 350 கோடி ரூபாய் இருந்தால் நான் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டுட்டு மாதத்துக்கு 1.5 கோடி ரூபா இன்ட்ரெஸ்ட் வரும், அதை வச்சு என்னோட குழந்தைங்களோட நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது ஒரு மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக மக்கள் எடுத்து அவரை கலாச்சி தள்ளியிருந்தாங்க. ஆனால் இங்கே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, அவர் சொன்னதில் ஒரு விதத்தில் நியாயம் இருக்குது. மக்களோட யதார்த்தமான மனநிலை என்னென்னா, போதும்னு எல்லா விஷயத்துலையும் சொல்லுவாங்க, ஆனால் பண விஷயத்தில் மட்டும் போதுன்னே சொல்ல மாட்டாங்க. சாப்பாடு கூட ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுக்கு போதும்னு நிறுத்திடுவோம். எந்த ஒரு விஷயத்தையும் போதும்னு நிறுத்த மனம் வரும். ஆனால் அம்பானியாக இருந்தாலும் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் போதுன்ற மனநிலை வரவே வராது. இதுதான் யதார்த்தமான மனநிலை. இதே கேள்வியை நம்ம கிட்ட கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு அவ்வளவு பணம்லாம் வேணாங்க, டெய்லியும் எனக்கு வர்றது என்னவோ அது வந்தால் போதும், அதுவே எனக்கு தன்னிறைவான வாழ்க்கையை கொடுக்கும்னு சொல்லுவோம். ஆனால் மனசுக்குள்ள நமக்குள்ளேயும் கோடி கணக்கில் கணக்கு தான் ஓடிட்டுருக்கோம். இவ்வளவு கோடி இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், இவ்வளவு கோடி இருந்தால் நம்ம வேலைக்கே போத்தால, அப்படிலாம் நமக்குள்ளேயும் தோணும். ஆனால் நம்ம அதை ஒத்துக்க மாட்டோம். விக்னேஷ் சிவன் அவர்கள் ஓப்பனாக பேசி மாட்டிக்கிட்டார். ஏன்னா அவர் எடுத்தது ஒரு 6 படங்கள், அதில் ஹிட் ஆனது நானும் ரவுடி தான், ஓரளவுக்கு சுமாராக போனது காத்து வாக்கில் 2 காதல் இந்த திரைப்படம் தான். மற்றபடி எல்லாமே ஃபெயிலியர் தான். அவருக்குன்னு ஒரு அங்கீகாரம் இன்னும் தமிழ் சினிமாவில் கிடைக்கல. ஆனால் அவருக்கு எப்படி தொடர்ச்சியாக படங்கள் வருதுன்னா, அவர் இந்த மாதிரி தான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறாரு. எனக்கு 350 கோடி வேணுன்ற மாதிரி கேஷுவலாக ஒரு விஷயத்த சொல்லி அது ஒரு கான்ட்ரவர்சி ஆகுது. அந்த மாதிரி கான்ட்ரவர்சியிலேயே அவர் பெரிய டேரக்டர் மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுருக்காரு. இருந்தாலும் இனி வரும் காலங்களில் அவருக்கு நிறைய படம் கமிட் ஆகும். அவர் 350 கோடி அடிக்கிறாரோ இல்லையோ, கண்டிப்பாக 100 கோடிக்கு மேலே பணம் சம்பாதிச்சிருவார். ஏன்னா அவர் பணத்தின் மீதான புரிதல் நல்லா வச்சுருக்காரு. ஆனால் நமக்கு கோடினாலே பயம், லட்சம்னாலே பயம், பணக்காரங்கள் ஆகணும் அப்படின்னாலே பயம். ஏன்னா பணம் நிம்மதியை கொடுக்காது. அவ்வளோ பணம் இருந்தால் நம்மளோட சந்தோஷம் போயிடும், பணத்தால் சந்தோஷத்தை வாங்க முடியாது, மணி கான்ட் பை ஹாப்பினஸ், இந்த மாதிரிலாம் சொல்லி சொல்லி நாமளே அடக்கிக்கிறோம். நம்மளோட ஆசைகளையும் கனவுகளையும் சுருக்கிக்கிட்டு இந்த பணம் இல்லாத பொருளாதார நிலைப்பாடு இல்லாத வாழ்க்கையில் டெய்லியும் கஷ்டப்படுவோம். இதை இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, 5 வருஷம் டைம் எடுத்து நமக்கான ஒரு சுய தொழிலை உருவாக்க மனம் இல்லாத, தைரியம் இல்லாத நாம 50 வருஷம் இன்னொருத்தருக்காக வேலை செய்வோம். இன்னொருத்தரோட கனவுக்காக கடுமையாக உழைக்க செய்வோம். ஆனால் இந்த மனநிலை எப்பயுமே நம்மளை ஒரு பொருளாதார நிலையில் டவுனாக தான் வச்சுருக்கோம். நம்மளை உயர்த்தவே உயர்த்தாது. நீ மாதம் 3 லட்சம் 4 லட்சம் சம்பாதிச்சா கூட நம்மளோட நேரத்தையும் உழைப்பையும் கட்டுப்படுத்துறது இன்னொரு ஆளாக தான் இருப்பாங்க. டைரக்டர் விக்னேஷ் சிவன் அவர்கள் 350 கோடி இருந்தால் நான் சந்தோஷமாக என் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் சொல்லுங்கள், உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருந்தால் நீங்களும் வேலைக்கெல்லாம் போகாமல் உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? எத்தனை லட்சங்கள், எத்தனை கோடின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.